அதை தேடி அலைஞ்சி 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 திரிஞ்சு கடைசியா நீ இமேஜினேஷன் போட்டது எதுவுமே உனக்கு நடக்காது. ஏன்னா விழுது, அதுக்கப்புறம் அடுத்த பிறவிக்கு போறப்ப மீண்டும் இதே நிலைமைக்கு தான் நம்மள கொண்டு வருது அந்த இது ஒரு சூட்சமான விஷயம். ஏன்னா பிறவிகளை கணிக்கிறதுக்கு யாராலே முடியாது. உடல் விழப்போகுதுன்ற சூழ்நிலையில சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சிடறோம், எல்லாம் பண்ணிடுறோம். கடைசியா உடல் விடுற நேரத்துல என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். சீதைன்னு கேக்குறான்னா, அப்ப இவன் உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு இது பண்ணி அழகுபடுத்தி வச்சிருப்பான். அப்போ இந்த மனசுக்கு என்ன, அதுக்காக தான் அதை புரியறதுக்காக தான் உங்களுக்கு இதை சொல்ல வந்தேன். இந்த மனசு என்ன பண்ணுன்னா உடனடியே ஒரு இமேஜினேஷனுக்கு போய் ஒரு கற்பனையான விஷயத்த வரைஞ்சி நமக்குள்ள கொண்டு இதான் உண்மைன்னு வச்சிரும். இது மன இயல்பு. வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி நீ உன்னை அலைய விட்டுரும். நீ அதை தேடி அலைஞ்சி 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 திரிஞ்சு கடைசியா நீ இமேஜினேஷன் போட்டது எதுவுமே உனக்கு நடக்காது. ஏன்னா அது இல்ல, அது மனசு வரைஞ்சது. ஆனா அதுதான் உண்மைன்னு நினைச்சு நாம இந்த வாழ்க்கைய அதை புடிச்சுக்கிட்டு ஓடி 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 கடைசியா ஒண்ணுமே இல்லாம நம்ம எதிர்பார்த்த எதுவுமே நடக்காம ஏமாற்றத்தோட நாம வயது முடிஞ்சு நம்ம அந்த நிலையில முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பிறவிக்கு போறதுக்கு உடல் ஒத்துழைக்காம உடல் விழுது, அதுக்கப்புறம் அடுத்த பிறவிக்கு போறப்ப மீண்டும் இதே நிலைமைக்கு தான் நம்மள கொண்டு வருது அந்த மனசு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏமாந்து அதன் பின்னாடி ஓடக்கூடாது, அதை உள்ளுக்குள்ள வை. இதுதான் இந்த பாடத்துல நாம சொல்றோம். ஏன்னா அது முன்கூட்டே ஒரு உருவத்தை உருவாக்கிடும். ஒவ்வொரு நிலைக்கும் நமக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், 4 படிநிலைகள் வச்சிருக்காங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 படிநிலைகள் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 4 படிநிலைகள்ல நாம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரியுதுல்ல? எல்லாரும் அதை உணர்றீங்கல்ல, நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு. இத சிவ ஞான யோகம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல ரொம்ப சிறப்பா ஒரு பாடம் சொல்லுவாரு. சரியனுக்கோ பிறவி 1000 உண்டு, சரியனுக்கு பிறவி 1000. அது அல்லாதவருக்கு பிறவி 100 கோடி வன் பிறப்பு. எவ்வளவு? 100 கோடி வன் பிறப்பு. அது அல்லாதவனுக்கு, சரியில இருக்கிறவனுக்கு பிறவி 1000. அது அல்லாதவருக்கு வன் பிறப்பு 100 கோடி. பண்றாங்க இல்லையா யோகிக்கு பிறவி 1, யோகிக்கு பிறவி 1, ஞானிக்கு அன்றே முக்தி, இப்பிறப்பில் முக்தி. ஞானிக்கு இப்பிறப்பில் முக்தி. இந்த பாடல சிறப்பா சொல்லுவாங்க. இது சமாதி நிலையில அவங்க எழுதியிருக்காங்க. இது ஒரு சூட்சமான விஷயம். ஏன்னா பிறவிகளை கணிக்கிறதுக்கு யாராலே முடியாது. ஆனா சமாதி நிலையில ஞானிகள் சில விஷயங்களை சொல்லிடுவாங்க. எதையும் ஞானிகள் எதையும் மறைக்கிறதுல நிறைய சொல்லுவாங்க. ஞானிகள்லாம் மறைச்சிடுறாங்க, மறைச்சு வச்சிடுறாங்க. மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க உடனே அவங்க மறைக்கிறதுல ஒரு பாம்பம் கட்டின்னு சுத்தி நிறாங்க. மற்றதெல்லாம அவங்க போய் மறைக்க போறாங்க. அதனால மறைக்கிற விஷயம் ஒண்ணும் கிடையாது. சில விஷயங்கள் அவங்க சொல்லிடுவாங்க, தெளிவா சொல்லிடுவாங்க. ஆனா அது புரிஞ்சுக்கிற பக்குவமோ எடுத்துக்கிற அந்த சூழ்நிலையிலயோ நாம இருக்கிறது இல்ல. ஞானிகள் சொல்றதுல அதை பக்குவமா புரிஞ்சக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு இருக்குமான்னா அது இல்லை. அதனால அவங்க மறைச்சு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க மறைக்கிறதே கிடையாது. எந்த விஷயத்தையும் அவங்க மறைக்கிறது இல்லை.
இப்போ ஒண்ணுல நிறைய வாழ்க்கையில நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துறோம். கடைசி காலகட்டத்துக்கு வர்றப்ப உடல் விழப்போகுதுன்ற சூழ்நிலையில சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சிடறோம், எல்லாம் பண்ணிடுறோம். கடைசியா உடல் விடுற நேரத்துல ஒரு உடல் விழுந்துருச்சு. அப்போ எல்லா சுற்றங்கள் எல்லாம் வந்து சுத்தி அழுகுது, எல்லா சொந்தங்கள் அழுகுறாங்க, எல்லாம் அழுகுறாங்க. பட்டினத்தார அங்க வர்றாரு. அவரு வந்து எல்லாரும் கூட அவரு உட்காந்து அழுகுறாரு. இவரு ரொம்ப முக்கியமான ஒரு சொந்தம் போல இருக்குது அப்படின்னு பக்கத்துல இருந்தவர் கேட்கிறாரு, ஐயா நீங்க எந்த வகையில சொந்தம் ஐயான்னு. நான் எந்த வகையில சொந்தம் இல்லப்பா, செத்த பிணத்தருகே சாம்பினங்கள், நாளை சாம்பினங்கள் கத்தன் கணக்கெண்ணாக்கால் கைலத்தி ஈசன்னு சொல்லி அப்ப சொல்ற, பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி, என்ன சொல்ற பாருங்க, பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி ஓடி ஆடி ஓய்ந்து பிந்து செத்த பிறகு இவங்களை சுத்தி அழுகுற, நாளைக்கு சாக போற பிணங்க சுத்தி அழுகுற, நாளைக்கு சாக போய், இன்னைக்கு செத்த பிணத்தை சுத்தி அழுகுற, நாளைக்கு சாக போகும் பிணங்கள்னார். அடிபனா அடிக்க மாட்டானா கோவம் அவனுக்கு. ஆனா அவரு உண்மையை சொல்றாரு, ஞானி இருக்கிற உண்மையை சொல்றாரு. ஏன்டா அழுகுறீங்கன்றார். காரணம் என்னன்னா, ஆடு ஓடு முடிச்சாச்சு, செத்து போயிட்டான். பட்டாடை சுத்தி முத்து பழம் பூண்டு ஆடி ஓடி செத்த பின்பு உங்களை சுத்தி அழுது என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதுண்டோ மீண்டும் மாநிலத்தில் வருவாங்களா? செத்தா செத்தான். இது வந்து சிவவாக்கியார் ஒரு பாடல்ல சொல்லுவாரு, கடந்த பால் முளைப்புகா கடந்த வெண்ணெய் மோர்ப்புகா உதிர்ந்த காயும் பூவும் மீண்டும் போய் மரம் புகா உடைந்த சங்கின் ஓசை உயிர்ப்புகா இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லைன்னார். இல்லையா? இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லை. ஏன்னா அந்த உடல் உடனே வந்து பிறவித்துட்டு வருமானா வராது, அடுத்த பிறவிக்கு போயிடுமே தவிர ஆன்மா உடல் போனது போனதுதான், உடல் வந்து மீண்டும் வராதுன்றதுதான் அவர் சொல்றாரு. ஆனா செத்தவங்க பிறக்கிறது இல்ல அப்படின்னு சிவவாக்கியர் சொல்லிட்டாருன்னா அது தவறு. அப்படி கிடையாது, அவர் அப்படி சொல்லல. இந்த உடல் மீண்டும் வராது, ஆனா இதோட சுழற்சி பிறப்பு வந்து மீண்டும் ஆன்மா போய் அடுத்த உடல் எடுத்துட்டு வரும். இது வந்து சட்டை கிழிஞ்சு போன சட்டையை தூக்கி போட்டு புது சட்டை போட்டுன்னு வரதுக்கு போன கதை தானே தவிர இந்த உடல் கிடையாது. தவிர அடுத்த உடல் வரும், பிறவிக்கு ஏற்ற மாதிரி அடுத்த உடல் வரும். அடுத்து மனித பிறப்பே வருமா அப்படின்னா அதுக்கு யாரும் உறுதி சொல்லவே முடியாது. அதுக்கு யாரும் உறுதி சொல்லவே முடியாது. அது மனித பிறப்பா வரலாம், வேற பல பிறப்புகள் எடுக்கலாம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒரு உடல் விழுந்துருச்சு இந்த மண்ணுல அப்படின்னா அந்த ஆன்மா அப்படின்ற அது உயிர் சுத்தி சுத்தி வரும். ஏன்னா உடல் இல்லாத உயிர் இயக்கம் இல்லை, உயிர் இயங்காது. அந்த பெருப்பலன்கள் இருந்ததும் அது சொல்ற வேலையெல்லாம் அது செய்யும். அந்த பெருப்பலன்கள் இல்லைன்னும் போது இந்த உடல் இயக்கம் இல்லைன்னும் போது உயிர் இயக்கமா இருக்காது. அப்ப உயிர் என்ன பண்ணும்னா சுத்தி சுத்தி இந்த அலைஞ்சுக்கிட்டு அவர் வாழ்ந்து அந்த வீட்டுல அலையும், வீட்டுல இருந்து அவரை தூங்கிட்டு போற சுடுகாடு வரைக்கும் மறுபடியும் ஓடும். அங்க போய் ஒரு சிதை மூட்டு அதை எரியும் போது அங்கேயே இருக்கும். அங்கேயே இருந்து அதையே பார்த்து திரும்ப வீட்டுக்கு வரும், உங்க ஓடும் சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கு. ஏன்னா குடியிருந்த வீடு போயிடுச்சு, வீடு இல்லாம நிக்கிறமேன்ற ஆதங்கத்துல ஓடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் சுத்தி சுத்தி. எவ்வளவு நாளைக்கு அலையும்னா அந்த 16 நாளைக்கு அலையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அது ஏற்கனவே சிதை எரியக்கூடிய இடத்த பார்த்தது இல்லையா? அப்போ இந்த உடல் போன அந்த புகை அல்லது நெருப்பு, ரெண்டு விஷயம் இதுல. இந்த புகையில போவோம் அல்லது நெருப்புல போவோம். இந்த ஆன்மா வேற வழி கிடையாது அதுக்கு. அது போவாகணும். இன்னும் உடல் இல்லைன்னும் போது என்ன ஆகும்னா இந்த புகையோ அல்லது நெருப்பையோ அதாவது செய்த வினைக்கேற்ற மாதிரி பிடிச்சிட்டு போவோம். அப்படி பிடிச்சிட்டு போகும்போது புகையை பிடிச்சிட்டு அதுக்கு அது வழியா போனா இருள் உலகம், வெளிச்சத்தை பிடிச்சுக்கிட்டு அது வழியா போயிட்டா நில உலகம், வெளிச்சம், சூரிய உலகம், சந்திர உலகம் சொல்றது. இந்த ரெண்டு உலகம் தான். சூரிய சந்திரன் தான் இயக்கமே. அப்ப இந்த ரெண்டு உலகத்துல
புகையா பிரிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா இருள் உலகம். இருள் உலகத்துக்கு போய் மீண்டும் உடலை தேடணும் அது. அப்போ அந்த உடலை தேடி அந்த 16 நாள்ல அதுக்கு உடல் அந்த 16 நாள் கடந்து போயிட்டதுக்கு அப்புறம் வினைக்கேற்ற மாதிரி உடலை தேடுறதுக்கு அதுக்கு அந்த பக்குவம் கொடுத்துருவாங்க, பக்குவப்பட்டுடுவாங்க. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.